ஸ்ரீரங்கம் தொகுதியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டிய ஈரடுக்கு காகித அட்டை தயாரிக்கும் ஆலை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் திறந்து வைக்கப்படும் என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது குறுக்கிட்டு பேசிய தொழில்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, தமிழகத்தில் அச்சு காகித விலை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் பிற மாநிலங்களைப் போல உயரவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஒண்டிப்பட்டி அருகே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டிய ஈரடுக்கு காகித அட்டை தயாரிக்கும் ஆலை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் திறந்து வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியிலே மொண்டிப்பட்டி பகுதியில் 1500 கோடி ரூபாய் செலவிலே டபுள் கோட்டட் என்று சொல்லக்கூடிய ஈரடுக்கு காகித அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை மாண்புமிகு அம்மா அவர்கள் அடிக்கல் நாட்டுகின்ற போதே சொன்னார்கள் 2015ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் அது இயக்கப்படும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக மாண்புமிகு அவர்கள் கையால் அந்த 2015 டிசம்பருக்குள் அந்த ஆலை திறக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினரை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் உள்ள 64 பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 28 கோடி ரூபாய் செலவில் 78 பாலங்கள் அறிவிப்பு செய்யப்பட்டு 24 பாலங்கள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் 19 பாலங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மக்களின் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே 4 வருடங்களில் 64 பேரூராட்சிகளில் 28 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 72 பாலங்கள் அமைக்க ஆணையிடப்பட்டுள்ளது. அவற்றில் 24 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 19 பாலங்கள் கட்டும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. 29 பாலங்கள் கட்டுவதற்கு 29/4/2015 என்று ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. கடந்த திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் திருக்கோயில்களுக்கு சொந்தமான 16 தேர்கள் மட்டுமே சீரமைக்கப்பட்ட நிலையில் அஇஅதிமுக ஆட்சியில் இதுவரை 115 திருத்தேர்களை சீரமைக்கும் பணி முடிந்திருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் பக்தருடைய தேவைகள் எல்லாம் அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுப்பதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலே தான் 115 திருத்தேர்கள் சீரமைக்கப்பட்டு 115 தேர்களை ஓட்டிய தலைவி மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் அம்மா அவர்கள் என்பதனை இந்த நேரத்தில் இந்த அவைக்கு பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன்.